அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேக கொடியில் சிவப்பு மஞ்சள் சிவப்பு நிற கொடியை பயன்படுத்த தடை கோரி தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள். தமிழக அரசின் பதிவுத்துறையில் தங்களுடைய அமைப்பின் வணிக முத்திரையாக பதிவு செய்யப்பட்டுள்ள சிவப்பு மஞ்சள் சிவப்பு நிறத்தில் கொடியை பயன்படுத்த தமிழக வெற்றி கழகத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபையின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அதன் பொதுச் செயலர் புசியானந்த் ஒரு பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதை பார்க்கும்போது இந்த கொள்கை அடையாளமாகவே அரசியல் கட்சி கொடியை பயன்படுத்தப்படுகிறது. இதில் வர்த்தக நடவடிக்கையோ பொருளாதார பணவர்த்தனை ஏதும் இல்லை என்பதால் இந்த ஒரு வழக்கை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று தெரிவிக்கப்பட்டது. மேலும் தாவேகா எந்த ஒரு வர்த்தகத்திலும் வணிக நடவடிக்கை ஈடுபடவில்லை. நடிகர் விஜய் அரசியல் பங்கேற்பை தடுக்க வேண்டும் என்ற ஒரு அற்ப காரணத்துக்காகவே இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதே போல கட்சிகளுடன் விரிவான விவாதங்கள் நடத்தி வடிவமைக்கப்பட்டுள்ள தாவேகா கட்சி கொடி என்பது தமிழுடைய வரலாறு, கலாச்சாரம், அரசியல் உள்ளடக்கிய கொள்கை வடிவமைப்பு, புரட்சியை குறிக்க சிவப்பும் நம்பிக்கையை குறிக்க மஞ்சளும் பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டது. எனவே இந்த தாவேகா கொடியில் இந்த சிவப்பு மஞ்சள் சிவப்பு நிறங்களை பயன்படுத்த தடை விதித்தால் அது கட்சியின் அரசியல் இருப்பையை பாதிக்க செய்யும். வணிக முத்திரை என்பது சங்கங்களில் பயன்படுத்த முடியாது. இந்த வழக்கை விசாரணை எடுத்துக் கொள்ளக் கூடாது, தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பதில் மனு தெரிவிக்கப்பட்டது. இந்த ஒரு பதில் மனுவுக்கு விளக்கம் அளிக்க மனுதாரர் தரப்பில் கால அவகாசம் கேட்டதை அடுத்து இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.